Hi students, I'm Maithili. This is 11th standard business max exercise 2.5 தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ 2.5ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா by the principle of mathematical induction prove the following அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ mathematical induction அப்படின்றது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இட்ஸ் a very very important 5 mark. கண்டிப்பாக இந்த ஒரு இதில் ஏதோ ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துகிட்டே தான் இருக்கும் எப்போவுமே. ஓகே, ஸோ இப்போ இதில் ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் சம் வந்து நான் முடிச்சாச்சு. நான் வில் see the second sum. ஸோ இப்போ இந்த செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1.2 plus 2.3 plus 3.4 plus etc. equal to n into n plus 1 equal to n into n plus 1 n plus 2 divided by 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் ஆல் n belongs to n அப்படின்னு கொடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சம்மில் வந்து நம்ம மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் வந்து செக் பண்ணியிருக்கணும். செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்கே n ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு ஈக்குவலாக கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு n ஈக்குவல் டு k அப்ளை பண்ணுங்கள், அப்புறம் k + 1 அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதை வச்சு நம்ம சொல்லிடலாம். ஓகே, ஸோ பாருங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்குற இந்த சீக்வன்ஸை வந்து p of n அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ லெட் p of n ஈக்குவல் டு 1 into 2 plus 2 into 3 plus 3 into 4 plus etc. plus n into n plus 1. So that is equal to n into n plus 1 n plus 2 divided by 3 இப்படி எழுதிக்கலாம். ஓகே, என்ன கொஷின் கொடுத்துருக்காங்களோ அது வந்து p of n அப்படின்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இப்போது when n equal to 1, இப்போ n equal to 1 அப்படின்னு அப்ளை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு செக் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ எல்ஹெச்எஸில் போட்டிங்கன்னா எல்ஹெச்எஸ் ஆஃப் பி ஆஃப் என். ஸோ பி ஆஃப் என் போடுறப்போ என்ன வரும்னா இதில் 1 into 2 இப்படி தான் இல்லையா. ஸோ அப்போ நம்ம n இருக்கிற இடத்துல நீங்கள் 1 அப்ளை பண்ணிங்கன்னா 1 வரும். ஃபஸ்ட்டு பி ஆஃப் n ஈக்குவல் டு 1 தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பி ஆஃப் 1 வந்து எப்படி இருக்கும்னா இங்கே வந்து 1 போடுவீங்க, இங்கே 1 போட்டால் 1 + 1 வந்து என்ன வரும் நமக்கு 2 அப்படின்னு வந்துடும். ஸோ இன்ட்டு 2 அப்போ ஈக்குவல் டு என்ன வந்துடும் 1 into 2 ஈக்குவல் டுன்னு போட்டிங்கன்னா நமக்கு 2 வந்துடும். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நமக்கு 2 வந்துடுச்சு. அதே மாதிரி இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி n ஈக்குவல் டு 1 போடுறப்போ ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா அதே 2 கிடைச்சிச்சுனாக்கா இது வந்து இட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லலாம். 1ல் கிடைக்கலன்னா இட்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இதில் போட்டு பாருங்கள் n ஈக்குவல் டு 1 போட்டிங்கன்னா ஆர்ஹெச்எஸ் ஆஃப் p of n ஈக்குவல் டு இங்கே வந்து 1 போடுவீங்க, அப்புறம் இங்கே 1 போட்டால் 1 + 1னா 2 அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி இங்கே 1 போட்டால் 2 + 1 3 வரும் டிவைடட் பை கீழே இருக்கிற 3. இப்போ இந்த 3 கட் பண்ணிட்டீங்கன்னா 1 2s are 2. ஸோ இப்போ ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக வந்துருச்சு இல்லையா. ஸோ இப்போ ஈக்குவலாக வந்ததுனால என்ன சொல்லிக்கலாம்னா therefore p of n is true எப்போ when n equal to 1. அப்போ n equal to 1 போடுறப்போ p of n வந்து நமக்கு ட்ரூ அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறோன்னா let us assume நெக்ஸ்ட் வந்து இப்போ n ஈக்குவல் டு k அப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகே, இங்கே n 1 அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக k அப்ளை பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் k + 1க்கு போவோம். ஓகே, ஸோ அப்போ k அப்ளை பண்ணுறப்போ நமக்கு இப்போ வேரியபிள் அப்படின்றதுனால நம்ம கண்டிப்பாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு ஈக்குவலாக வரும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஜஸ்ட் நம்ம வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஓகே, ஸோ லெட் அஸ் அஷ்யூம் p of n is true எப்போனா when n equal to k. அப்போ n equal to k n போடுறப்போ p of n வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. p of k equal to 1 into 2 plus 2 into 3 plus etc. plus k into k plus 1 that is equal to nக்கு பதிலாக k அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்போ k into k plus 1 வரும், அப்புறம் k plus 2 divided by 3 இப்படி வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் வந்து இதில் ஜஸ்ட் k அப்ளை பண்ணுறதில்ல, நம்ம ஜஸ்ட் இப்படி வரும் அப்படின்னு சொல்லி அஷ்யூம் மட்டும் பண்ணி வச்சுட்டா போதும். இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக அப்படின்னு நம்ம செக் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா k ஈக்குவல் டு n ஈக்குவல் டு k + 1. k + 1ல் வந்து ட்ரூவா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ டு ப்ரூவ் p of k + 1 is true. p of k + 1 வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா when n equal to k + 1 n இருக்கிற பிளேஸில் k + 1 அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகே, அதாவது இந்த இதில் வந்து
இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் இல்லையா? ஸோ அப்போ இதில் n இருக்கிற இடத்துல k+1 அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ என்ன கிடைக்கும்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து செக் பண்ணிடலாம். LHSல என்ன இருக்குது? P of n equal to 1 into 2 plus 2 into 3 plus 3 into 4 plus etc. up to k. இது எப்படி சீக்வன்ஸ் போதோ அதே மாதிரி கான்செப்ட் எழுதுங்க. இங்கே 1 அப்புறம் 2 அப்புறம் இங்கே 3 அப்படின்னு போகிறதுனால k அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்த நம்பர் என்ன ஆகிடும்? k+1. அதோட இங்கே இருக்கிற நம்பரோட 1 ஆட் பண்ணாதான் அடுத்த நம்பர் கிடைக்கும் இல்லையா? அப்போ அதே மாதிரினா இங்கே என்ன எழுதிக்கலாம் நம்ம? k into k+1. ஓகே, அப்புறம் ப்ளஸ் இப்போ அடுத்ததில் பாருங்கள் இந்த 2 அப்படி இங்கே வருது. அதுக்கு அடுத்த நம்பர் வேணும்னா இன்னொரு 1 வந்து ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ இந்த சீக்வன்ஸை இப்படி இங்கே எழுதுகிறோம். அதே மாதிரி இந்த சீக்வன்ஸ் அப்படியே பக்கத்தில் எழுதிக்கோங்க. k+1 இது எழுதுனதுக்கப்புறம் இதோட இனி 1 வந்து ஆட் பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போ k+1 +1 போட்டால் நமக்கு அடுத்த சீக்வன்ஸ் k+2 அப்படின்ற சீக்வன்ஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகே, இப்போ இதில் பாருங்கள் திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதை எப்படி எழுதிக்கலான்னாக்கா k இன்ட்டு, அதாவது இதில் இருந்து இது வரைக்கும் இதுக்கு முந்தின நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இது வரைக்கும் இது என்ன வரும் அப்படின்னாக்கா இதில் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம இப்போ என்ன எடுத்திருக்கோம்? அதாவது இதுக்கு முன்னாடியே இருக்கிற டேர்ம் தான். இங்கேயே பாருங்கள் 1 into 2 2 into 3 etc. up to k into k+1. அப்போ இந்த k into k+1 இது வரைக்கும் இந்த டேர்ம் வரைக்கும் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா இதை அப்படியே எடுத்துடலாம். இவ்வளோ டேர்ம் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த நெக்ஸ்ட் இருக்கிற இந்த 2 டேர்ம்ஸை மட்டும் நம்ம எடுத்து தனியாக எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் என்னன்றதை நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் இது. அதாவது k into k+1 into k+2 divided by 3. அப்போ இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு இல்லையா? அப்போ நெக்ஸ்ட் 2 ஃபேக்டர்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ப்ளஸ் அப்படின்னு போட்டு இங்கே வந்து k+1 இங்கே வந்து k ப்ளஸ் இந்த 1+1 ஆட் பண்ணிங்கன்னா k+2 அப்படின்னு வந்துடும். ஓகே, இப்போ பாருங்கள் இது ரெண்டுலேயுமே இப்போ ஏதாவது காமனாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கே k+1 k+2 அதே மாதிரி இங்கேயும் k+1 இருக்குது k+2 இருக்குது. ஸோ அப்போ அது ரெண்டு காமனாக எடுத்துடலாம் இல்லையா? ஸோ அப்போ k+1 into k+2 வந்து நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா உள்ளே என்ன இருக்குன்னா இந்த k divided by 3 அப்புறம் இங்கே ப்ளஸ் இருக்குது. இது ஃபுல்லாக போனதால இங்கே 1 மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ k divided by 3 ப்ளஸ் இங்கே வந்து 1 எப்படி போடுவீங்க? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் லைனில் இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இந்த k+1 into k+2 இங்கே பாருங்கள் இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம் இல்லையா? 3 வந்து எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா இங்கே k இருக்கும் ப்ளஸ் இங்கே 1 3s are 3. ஸோ அப்போ இங்கே k+3 அப்படின்னு இது வந்துடும். ஸோ அப்போ இது ஒட்டு மொத்தமாக நம்ம எப்படி எழுதிக்கலாம்? k+1 into k+2 into k+3. ஸோ டோட்டல் டிவைடட் பை 3 அப்படின்னு வந்துடும். ஓகே, இது எதுக்கு நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? LHSக்கு மட்டும்தான் இதை வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு RHSக்கும் நம்ம செக் பண்ணணும். அது நமக்கு ஈக்குவலாக கிடைக்குதா? அப்போ இதே ஆன்சர் RHSலேயும் கிடைக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணியிருக்கணும். ஓகே, பாருங்கள் இப்போ RHSை செக் பண்ணதுக்கு முன்னாடி என்னென்னு எழுதிடலாம்? புட் n equal to k+1 என்ன இருக்கிற இடத்துல k+1 அப்படின்னு போட சொல்லியிருக்கோம். சரியா? ஸோ அப்போ RHSல என்ன இருக்குது? RHS ஆஃப் P of k வந்து எப்படி இருக்குன்னா P of k கேக்கு பதிலாக k+1 அப்ளை பண்ணுறப்போ RHSல ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்குன்றது தெரியும். இந்த கொஷினில் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ அதில் எங்கெங்கெல்லாம் k இருக்கோ அந்த இடத்துல k+1 மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போது ஃபஸ்ட்டு இதில் வந்து k அப்படின்ட்டு அதில் k+1 அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்தது வந்து k+1 அப்படின்னு ஆல்ரெடி இருக்குது. ஓகே, ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு கேக்கு பதிலாக ஒரு k+1 அப்புறம் ஒரு +1 அடுத்ததில் k+2 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு கேக்கு பதிலாக k+1 அப்புறம் நெக்ஸ்ட் இருக்கிற அந்த 2 வந்து எடுத்து எழுதிக்கோங்க. எல்லா நம்பர் டிவைடட் பை 3 அப்படின்னு வந்துடும். இப்போ பாருங்கள் இது வந்து நமக்கு k+1 வந்துடும். இங்கே k+1+1 ஆட் பண்ணிங்கன்னா k+2 அப்படின்னு வந்துடும். அப்புறம் இங்கே k ப்ளஸ் இந்த 2+1 ஆட் பண்ணிங்கன்னா 3 அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த டோட்டல் நம்பர் டிவைடட் பை 3. ஓகே, இப்போ பார்த்தீங்களா LHS RHS ரெண்டு ஈக்குவலாகவே வந்துருச்சு இல்லையா? இதுதான் நம்மளோட RHS. ஸோ ரெண்டு ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ இப்போ ஈக்குவலாக வந்ததுனால இதை வச்சு நம்ம இப்போ எப்படி ரிசல்ட் சொல்லலான்னா ஃப்ரம் 1 and 2. ஸோ இப்போ 1 and 2ன்றது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 இந்த ரைட் ஹேண்ட் சைடு 2. ஓகே, ஸோ இப்போ இது எடுக்கிறப்போ ஃப்ரம் 1 and 2ல் இருந்து P of k+1 is ட்ரூ ஈக்குவலாக வந்துருச்சு இல்லையா? ஸோ அதனால் இது வந்து நம்ம ட்ரூ அப்படின்னு சொல்லிடலாம்.
ஸோ therefore P of n is true. எப்போ? when n equal to k plus 1. So k plus 1 போடுறப்போ true. Okay. So k plus 1 equal to true அப்படின்னா எப்போதுலேருந்து நமக்கு அது true ஆயிருக்குன்னா whenever எப்பெல்லாம் அது true ஆகும். Okay. So இப்போ whenever P of k is true. ஸோ இப்போ P of k வந்து நமக்கு ட்ரூவாக இருந்ததுன்னா P of k plus 1 also true தான். ஓகே. ஸோ therefore by இந்த ஆன்சர் கண்டிப்பாக எடுத்து எழுதியிருக்கணும். by principle of mathematical induction, so principle of mathematical induction, P of n is true for all n belongs to capital N. Okay. So அப்போ small nன்றது நம்பர் எவ்வளோ நம்பர் அப்படின்றது அது வந்து belongs to capital N. capital N அப்படின்னாக்கா நேச்சுரல் நம்பர். எப்போல்லாம் இந்த n வந்துட்டு கேபிட்டல் என்னுக்கு பிலாங்ஸாக இருக்கும் அப்போல்லாம் இது வந்து நமக்கு ட்ரூ ஆகிடும் அப்படின்றாங்க. ஓகே. ஸோ இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.